வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி இன்டர்லாக் பண்ணுறது அப்படிங்கிறதும், ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணலாம், அது எப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து இன்டர்லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லோகோலாம் க்ரியேட் பண்ணும்போது இது வந்து நல்லா யூஸ் ஆகும். மற்றவங்க ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்டில் கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு கேன்வா பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாங்க் கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுன்னு போட்டு ஆட் ஹெட்டிங் போட்டு இதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஓ அண்ட் சி இந்த 2 லெட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓ போட்டுட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து காப்பி ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி இதில் வந்து சி போட்டுக்கிறேன். கேபிட்டல் சி போடணும். ஓகே, இப்போது இதை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரியும் நல்லா. ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரும் இதுக்கு வந்து ஒரு ரெட் கலரும் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே இன்டர்லாக் ஆகணுமோ அந்த பார்ட் வந்து சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சப்போஸ் வேறு லெட்டர் எடுக்கும்போது அந்த மாதிரி எங்கே இன்டர்லாக் ஆகணுமோ அது டச் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சியை மட்டும் வச்சுட்டு ஓ வந்து டிலீட் பண்ணிடலாம். இந்த சியை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணிடலாம். சி இருக்கிற பேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து சி வந்து ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. டெக்ஸ்ட்டாக இருந்தது, இப்போ நமக்கு ஒரு இமேஜாக பிஎன்ஜி இமேஜாக கிடச்சிருச்சு. இப்போது இந்த சியை வந்து பொசிஷன் பேக்வர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அப்லோட் பண்ண அந்த சியை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ ஆக்சுவலாக லேயர் வந்து பேக்கில் தான் அவன் போயிருக்கு நம்ம வைக்கும்போது. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. இப்போது முன்னாடி ஒரு சி இருக்குது, பின்னாடி ஒரு சி இருக்குது. நீங்கள் இதை மேலே இருக்கிறத கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற சியோட பாதியும் முன்னாடி இருக்கிற சியோட பாதியும் பார்க்கும்போது நமக்கு இன்டர்லாக் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. இதுவே மேலே வச்ச அந்த சியோட இமேஜை வந்து கீழே இருந்து மேலே ட்ராக் பண்ணி பாதியில் வச்சிங்கன்னா கீழே வந்து இன்டர்லாக் ஆன மாதிரி எஃபெக்ட் இருக்கும். கீழே இருக்கிற பார்ட் பின்னாடி போயிடும், மேலே இருக்கிற பார்ட் முன்னாடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டர்லாக் வந்து எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை, இமேஜும் நம்மளோட அந்த டெக்ஸ்ட் சியும் ஃபிட் ஆகலை சரியா. ஸோ நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் ஆக்கிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இது ஒரே சி மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் டெலீட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் போயிட்டு ஷேடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ அந்த ஷேடோவோட கலர் இந்த மாதிரி லைட் க்ரே இல்லைன்னா டார்க் க்ரே, கொஞ்சம் டார்க் க்ரேவாக அப்படி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஷேடோ வந்துருச்சு. உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து மாற்றி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி என்ன மாற்றினா எப்படி இது வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆங்கிள் மாற்றி பாருங்கள். ஸோ டிரான்ஸ்பரன்சி மாற்றி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வந்து அங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேஜை வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லோகோக்குன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டர்லாக்கிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ மேனிப்புலேஷன் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஒரு ஆப்ஜெக்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம்.
அதே மாதிரி ஒரு நியூ கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஷேப்ஸில் போயிட்டு சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர் அப்படி கூட போட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து நான் டிரான்ஸ்பரன்சி வச்சுட்டு பார்டர் மட்டும் ஒரு கொடுத்துட்றேன், ஒரு 30 கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ சர்க்கிள் ஆயிடுச்சு. இப்போது இதே வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன். அதில் பண்ண மாதிரியே சேம் கலர் அப்படியே மாற்றிட்டு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். டூப்ளிகேட் நீங்கள் வேறு ஷேப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் தான் ரெண்டுமே. இதே மாதிரி இதை வந்து 2 ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் வச்சுட்டு ஒன்றை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான் மறுபடியும் இதுலேயும் பண்ணணும். ஸோ இதோட லாஜிக்கை வந்து புரிஞ்சுக்கோங்க. 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை பிஎன்ஜியாக மாற்றி மறுபடியும் எடுத்துக்கிறோம். அது ஏன் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம், அப்படியே அந்த சர்க்கிளையே வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து அது சர்க்கிளாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கிராப் பண்ணி அந்த கீழே கொண்டு வர முடியாது. நீங்கள் அதை ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ நமக்கு அப்படியே அதே சர்க்கிள் வேணும், அதே சைஸில் ஷேப்பில். ஸோ அதனால தான் அதை வந்து காப்பி பண்ணி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த பிஎன்ஜி வந்து நம்ம அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவாக மாறிடுச்சு. ஸோ அதை நம்ம எந்த சைட் வேணும்னாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து இமேஜ் வந்து மேலே வச்சுட்டு ஃபஸ்ட் லேயருக்கு கொண்டாந்துட்டேன். இப்போ மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணும்போது சேம் லாஜிக், பின்னாடி இருக்கிற சர்க்கிள் பாதி, முன்னாடி இருக்கிற சர்க்கிள் பாதி. ஸோ நமக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளாக இன்டர்லாக் ஆகி நமக்கு வந்து தெரியுது. ஓகே, நீங்களும் வேறு ஷேப்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.